சென்னை கிண்டி கத்திப்பாராவில் திடீரென நடந்த சாலை மறியலால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க இணைந்திருக்கிறார். சுப்பிரமணி, தற்போது போக்குவரத்து அந்த பகுதியில் சீராகிவிட்டதா? போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறதே, அதனுடைய விவரங்கள் என்னென்ன? போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்தை சீர் செய்யும் நடவடிக்கையில் போக்குவரத்து போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கத்திப்பாரா மேம்பாலத்தில் பூட்டு போட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த பூட்டை தற்போது காவல்துறையினர் உடைத்து அந்த செயினை அப்புறப்படுத்தும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் நீங்கள் நேரடியாக பார்க்கிறீர்கள். போக்குவரத்து தற்போது சீராகி இருக்கிறது. குறிப்பாக விமான நிலையத்திலிருந்து கத்திப்பாரா நோக்கி வரக்கூடிய சாலையில் போக்குவரத்து போலீசார் பணியில் அமர்த்தப்பட்டு போக்குவரத்தை சீர் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாலத்தின் மேல் பகுதியில் வாகனங்கள் எதுவும் நிறுத்தாதபடி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது காவல்துறையினர் அதிக அளவில் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேறு எதுவும் போராட்டம் நடைபெறாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் பொதுமக்கள் இந்த போராட்டம் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாகன ஓட்டிகள் அலுவலகத்திற்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் தரக்கூடிய விளக்கம் என்னவென்றால், இது போன்ற சட்டவிரோதமான போராட்டத்தை நாங்கள் எப்போதும் அங்கீகரிக்க மாட்டோம். இதே போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டால் கண்டிப்பாக கைது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல இந்த போராட்டம் காரணமாக அலுவலகத்தில் செல்பவர்கள், ஆம்புலன்ஸ், அதே போல பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்பவர்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருந்தார்கள். உடனடியாக காவல்துறையினர் அங்கு சென்று போக்குவரத்தை சீர் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு தற்போது காவல்துறை இணை ஆணையர் அன்பு இந்த சம்பவ இடத்திற்கு வந்து போக்குவரத்தை சரி செய்யும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் நீங்கள் நேரடியாக பார்க்கிறீர்கள். குறிப்பாக பரங்கிமலை காவல்துறையினர், அதே போல கிண்டி காவல்துறையினர், அதே போல எம்ஜிஆர் நகர் காவல்துறையினர் என தனித்தனியாக இங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்தை சீர் செய்யும் முயற்சியில் தான் தீவிரமாக அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி, வாகன ஓட்டிகளின் மனநிலை என்பது என்னவாக இருக்கிறது? விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டம் என்பதால் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது இந்த போராட்ட வடிவத்தை விமர்சிக்கிறார்களா? பொறுமையாண்ணா விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்துவது என்பது சரியான ஒரு விஷயம்தான் என்று வாகன ஓட்டிகள் முன்வைக்கிறார்கள். ஆனால் போக்குவரத்துக்கு இடையூறு செய்து சட்டவிரோதமாக நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு எப்போதும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தையும் வாகன ஓட்டிகள் முன்வைத்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்காக மத்திய அரசு கண்டிப்பாக குரல் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற தகவலை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் அலுவலகத்தில் செல்பவர்களையும், பள்ளிக்கு செல்பவர்களையும், மருத்துவமனைக்கு செல்பவர்களையும் இது போல இடைஞ்சல் செய்து போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கண்டிப்பாக நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்ற கருத்தை வாகன ஓட்டிகள் முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய கைது செய்து காவல்துறையினர் அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி, கைது செய்யப்பட்டவர்கள் மீது ஏதேனும் வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏனென்றால் அவர்கள் முன்னனுமதியின்றி இது போன்ற ஒரு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. இது தற்போது வரை கைது செய்யப்பட்டவர்கள் மீது எந்த ஒரு வழக்கும் இதுவரை பதியப்படவில்லை. கைது செய்யப்பட்டவருடைய பெயர், விவரங்கள் அனைத்தும் தற்போது பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை காவல்துறையினர் எடுத்திருக்கிறார்கள். அதே போல எந்த அமைப்பினர் சார்பில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் காவல்துறையினர் உளவு பிரிவு போலீசார் உதவியோட விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் பிறகு காவல்துறையின் ஆலோசனை நடத்தி அதன் பிறகு வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.